நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ்ஷு சிறுகீரை கூட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் சிறுகீரை. சிறுகீரையை நல்லா இப்படி கீரையை எடுத்து நல்லா இப்படி அரிஞ்சு நல்லா ஒவ்வொரு தலையாக எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. அது நல்லா கழுவிடுங்க, ஏன்னா நிறையா மண் இதெல்லாம் இருக்கும். அதனால் இந்த கீரையை நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக இதுக்கு தேவையான பொருள் பாசிப்பருப்பு, தேங்காய், வெங்காயம், உப்பு, மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவை, ஏன்னா கீரைக்கு நம்ம பச்சை மிளகாய் போட்டோம்னா அந்த கலர் அவங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் மிளகாய்த்தூள் இதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகும், உளுத்தம்பருப்பு, மஞ்சள்தூள், எண்ணெய். இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள். சிறுகீரை கூட்டு செய்வது எப்படின்னு நம்ம பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வானொலியை பற்ற வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் பருப்பை போட்டு நல்லா வேக வச்சுங்க. பாசிப்பருப்பை போட்டு நல்லா வேக வச்சுங்க. வெந்த பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மலர்ந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இதில் நம்ம அந்த சிறுகீரையை ஆட் பண்ணணும். சரிங்களா? ஆட் பண்ணுவோமா? நல்லா சுத்தம் செஞ்சு கழுகி வச்ச சிறுகீரையை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க, எளிமையாக செஞ்சிடலாம். பருப்பு வேக வைக்கிற நேரம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். கீரை நல்லா வெந்துருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இதை ரொம்ப எளிமையாக நம்ம செஞ்சிடலாம். ஒரே கஷ்டமான விஷயம் என்னென்னா, இந்த கீரையை நம்ம நல்லா ஆஞ்சி வைக்கிறது தான் கஷ்டம். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்ல ஆரோக்கியமான விஷயங்க. வாரத்தில் 2 நாள் ஏதாவது ஒரு கீரையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாங்க. அதுவும் இதில் பாசிப்பருப்பையும் நம்ம சேர்த்து பண்ணுறதுனால இன்னமும் இந்த டிஷ் உங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து அதிகமாக கொடுக்குதுங்க. இப்போ நம்ம கீரையை இதில் பருப்பில் சேர்த்துட்டோம். அதோட சின்ன வெங்காயம் நல்லா இப்படி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுருங்க. அடுத்தபடியாக நம்ம இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் கீரைக்கு அதிகமாக இழுக்காதுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுங்க. இதுக்கு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்துட்டோம், உப்பு சேர்த்துட்டோம். இதில் மஞ்சத்தூளை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். இந்த கீரை இன்னும் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தண்ணி நிறையா ஊற்ற வேணாம், லேசாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணால் போதுமானது. ஏன்னா இந்த கீரை இப்போ கொஞ்சம் வெந்தோடனே என்ன ஆகிடும்னா நல்லா சுருங்கிடும். அதனால் தண்ணி நிறையா வந்துடும். அதனால் நீங்கள் தண்ணி பத்தலைன்னு நினைக்க வேணாம். அது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். வேந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காவை சேர்த்து, திரி வச்ச தேங்காவை சேர்த்து தாளித்து கொட்டினோம்னா சிறுகீரை கூட்டு நமக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம கூட்டு இந்த பதத்துக்கு நல்லா இங்கே பாருங்கள், நம்ம கீரையும் பருப்பும் தெரியாமல் இருந்தது. இப்போ ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் அப்படின்னா, இந்த கூட்டுக்கு தேங்காவை ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் நல்லா ஆட் பண்ணியாச்சு. இது தேங்காய் எப்போ ஆட் பண்ணணும், கீரை வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஆட் பண்ணணுங்க. ஏன்னா கடைசியாக இறக்கும்போது தேங்காவை போட்டு நம்ம இறக்குனா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்துங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக நம்ம மாவு இதில் தூவிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தாளிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுங்க. அடுப்பில் நல்லா வானலி எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. அதில்
அதில் கடுகு பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது. கடுகு நல்லா பொரிஞ்சு வெடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அதில் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணணும், பெருங்காயத்தை ஆட் பண்ணணும். சரிங்களா? நல்லா வெடிக்குது பாருங்கள். நல்லா வெடிக்குது. இதில் உளுந்து ஆட் பண்ணியாச்சு, பெருங்காயமும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா பொன்னிறமாக வந்தோடனே இதில் கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாசனை நல்லாயிருக்கும் கருவேப்பிலை. நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டுக்கெல்லாம் கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணோம்னா ரொம்ப வாசனையாக இருக்குங்க. நல்லா கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது கருவேப்பிலை நல்லா கிள்ளி அதில் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல மனம் நல்லாயிருக்கும். பாருங்க நல்லா சிவப்பு கலரில் பொன்னிறமாக வருது இல்லைங்களா? இந்த நேரத்தில் கருவேப்பிலையை போட்டுருங்க. கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் கை பத்திரங்க, தள்ளி இருந்து போடுங்க. பாருங்க என்ன ஒரு அருமையான கூட்டு. அழகாக அந்த தாளிச்சு கொட்டோன்னா அது ஒரு அழகு நல்லா உங்களுக்கு தெரியுதுங்களா? பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுச்சா? ரொம்ப நேரம் ஆகாதுங்க. போய் கடையில் போய் கீரையை வாங்குங்க, செய்யுங்க, கூட்டு ரெடி ஆகிடுங்க. தண்ணி கொஞ்சம் நமக்கு இருக்கறனால கொஞ்சமாக அரிசி மாவு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதுங்க. ஏன்னா அந்த அப்போ தான் அந்த பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள் நம்மளுடைய கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் எழுதி நீங்கள் அனுப்புங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். ரொம்ப நன்றி. சிறுகீரை கூட்டு சாப்பிட தயாராகிடுச்சுங்க. சாப்பிட்லாமா? சாப்பிட்ணுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.